வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவல்யூஷன். எவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பரிணாமம் அப்படின்னு சொல்லுவோம். பரிணாமம் அப்படிங்கிறது ஒரு சின்ன உயிரினங்கள்ல இருந்து தான் பெரிய பெரிய உயிரினங்கள் வந்தது அப்படிங்கிறத டார்வின் அந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க பார்த்ததை வச்சு ஒரு புக்ஸா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பரிணாமத்துக்கு முன்ன அதாவது எப்படி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் அந்த ஆரம்பத்துல என்னென்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்ன வந்தது அப்படிங்கறத இந்த லெசன்ல பார்க்க போறோம். இதுல பார்க்க போற சப் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆரிஜின் ஆஃப் லைஃப். அதாவது நம்ம பூமி முதல்ல தோன்றப்ப நார்மலா ஒரு சூடான ஒரு இது அவ்வளவுதான். அதுல எப்படி முதல் முறையா ஒரு லைஃப் உயிருள்ள ஒரு உயிரினம் தோன்றி இருக்கும் அப்படின்னும், அடுத்து எவல்யூஷனர் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் எ தியரி. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எல்லாம் அந்த உயிரினம் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்ன தியரி. வாட் த எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன், எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் என்னென்ன. வாட் இஸ் அடாப்டிவ் ரேடியேஷன், அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒரே உயிரினம் வெவ்வேறு வகைப்பட்ட அதாவது வேற வேற ஜியோகிராபிக்கல் ஏரியாக்கு ஏத்த மாதிரி மாறுபட்டு இருக்கும், அது எப்படி. அடுத்து பயாலஜிக்கல் எவல்யூஷன்னா என்ன, மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன், ஹார்டி வெயின்பர்க் லா, ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல்னா என்ன, a brief account of evolution, எவல்யூஷனை பத்தி ஓவராலா ஒரு தியரி. அடுத்து origin of the evolution of man, கடைசியா மனிதன் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸான உயிரினம் உருவாயிருக்கு, எப்படி ஒரு சிம்பிளான ஆர்கானிசம் உருவாகி அதுல இருந்து காம்ப்ளெக்ஸான உயிரினமான மனிதன் உருவானது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். சோ எவல்யூஷன் அப்படின்ற டாபிக்ல போலாம். எவல்யூஷனரி பயாலஜி இஸ் தி ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த். அதாவது பூமி மேல இருக்க லைஃப் உயிரினங்களை பத்தின வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் என்னது எவல்யூஷனரி பயாலஜி. What exactly is evolution na enna? To understand the changes in flora and fauna that have occurred over millions of years on the earth, we must have an understanding of the context of origin of life, that is evolution of earth, stars and indeed of the universe itself. அப்ப ஃப்ளோரானா என்ன அப்படின்னா அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல ஆயிரம் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஃப்ளோரானா தாவரம், ஃபன்னானா அனிமல், அனிமல் கிட்டையும் தாவரங்கள் கிட்டையும் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவைதான் என்னது ஆரிஜின் ஆஃப் லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரே வழி. எப்படி பூமி உருவானுச்சு, அதுல எப்படி ஸ்டார் நட்சத்திரங்கள், அதுல இருந்து எப்படி யூனிவர்ஸே உருவானுச்சு. What follows is the longest of all the constructed and conjectured stories. நிறைய அதாவது சொல்லுவோம் இல்லையா, கன்ஸ்ட்ரக்டர்னா அவங்களா ஒரு கதையை சொல்றது, நடந்த கதைகள், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. This is the story of the origin of life and the evolution of the life forms or biodiversity on the planet Earth in the context of the evolution of the earth and against the background of evolution of universe itself. அதாவது எவல்யூஷன் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருந்தாலும் இங்க நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போறோம், எப்படி உயிரினம் முதல்ல தோன்றுச்சு, பரிணாமம்னா என்ன, பயோடைவர்சிட்டினா உயிரினங்கள், உயிரி பல்வகை தன்மை. இப்ப நம்மள சுத்தி இருக்க எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொரு உயிரினங்களும் தனித்தன்மை கொண்டதா இருக்கு. அதை பத்தியும் எர்த்ல இருக்கிற எவல்யூஷன் எப்படி எல்லாம் நடந்திருக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் டாபிக்கான ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னா என்ன. When we look at stars on a clear night sky, we are in a way looking back in time. Stellar distances are measured in light years. What we see today is an object whose emitted light started its journey million of years back and from trillions of kilometers away and reaching our eyes now. அதாவது இப்ப நம்ம ஸ்கைய பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு நட்சத்திரங்கள் நம்மளோட நைட் இரவு நேர வானத்துல நம்மளால பார்க்க முடியும். அதுல பாக்குறப்ப லைட் இயர்ஸ் அப்படின்னா ஒளி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லைட் இப்ப ஸ்டாருங்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, பல ட்ரில்லியன் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஸ்டார் கிட்ட இருந்து எப்படி அந்த ஒளியானது இரவு நேரத்துல நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா அது என்ன பண்ணிருக்கு, ஊடுருவி வந்திருக்கு. சோ அவ்வளோ இடத்துல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இடப்பெயர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஸ்டெல்லார் டிஸ்டன்சஸ் ஆர் மெஷர்ட் இன் லைட் டிஸ்டன்ஸ் இயர்ஸ். We see today in an object whose emitted light started its journey millions of years back. அதாவது அந்த ஒளி இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அது பல மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சான், அதோட ஜேர்னி பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ட்ரில்லியன் ஆஃப் கிலோமீட்டரை தாண்டி வந்து நம்ம கண்ணை தொடுது.
ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஒளி ஆண்டு லைட் இயர்ஸை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டெல்லார் டிஸ்டன்சஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். However, when we see objects in our immediate surroundings, we see them instantly and hence in the present time. Therefore, when we see the star, we apparently are peeping into the past. அப்ப இன்ஸ்டன்ட்லி இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, பல 1000 கிலோமீட்டர்ல இருந்து வருது, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்ப அது பின்னாடி அதாவது இறந்த காலத்துல இருந்தே அது ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். The origin of life is considered a unique event in the history of universe. Universe-னா நம்மளோட நிறைய மில்கி வே கேலக்ஸி இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, நிறைய கேலக்சியை கொண்டிருக்கிறதா யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸோட ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு யூனிக்கான ஒரு நிகழ்வு தான். த யூனிவர்ஸ் இஸ் வேஸ்ட். வேஸ்ட்னா ரொம்ப பெருசு. ரிலேட்டிவ்லி ஸ்பீக்கிங் த எர்த் இட் செல்ஃப் ஆல்மோஸ்ட் ஒன்லி எ பெக். அதுல நம்ம பூமின்றதை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெக் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு துகள் தான். த யூனிவர்ஸ் இஸ் வெரி யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ வெரி வேர்ல்ட் ஆல்மோஸ்ட் 20 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. கிட்டத்தட்ட 20 பில்லியன் இயர் வயசாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூஜ் கிளஸ்டர்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், பெரிய கூட்டமா நிறைய கேலக்சிஸ் இருக்கு. கம்ப்ரைசஸ் த யூனிவர்ஸ். அதாவது இப்ப பூமிங்கிறது ஒரு சின்ன கண்டம், அதாவது சின்ன ஒரு கோள் தான். அதுல பார்த்தோம்னா நம்ம சன் சோலார் சிஸ்டம் நமக்கு தெரியும். அதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம மில்கி வே கேலக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேலக்சி இருக்கும். அந்த நிறைய கேலக்சியை உள்ளடக்குனது தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் பூமிங்கிறது ஒரு பெக், அதாவது ஒரு சின்ன துகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. கேலக்சிஸ் கண்டெய்ன்ஸ், இப்ப கேலக்சிஸ்குள்ள பார்த்தோம்னா ஸ்டார்ஸ், கிளவுட்ஸ் ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட் இதெல்லாம் இருக்கும். கன்சிடரிங் த சைஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், த எர்த் இஸ் இண்டீட் எ ஸ்பெக். அப்போ இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கே தெரியும் எர்த்துங்கிறது என்னது, ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தியரிய சொல்றாங்க. என்ன தியரி அப்படின்னா பிக் பேங் தியரி. The Big Bang theory attempts to explain to us the origin of the universe. இந்த Big Bang theory வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த கேலக்சிஸ் எல்லாம் சேர்த்துன யூனிவர்ஸ் எப்படி முதல்ல உருவாயிருக்கும். It talks a singular huge explosion. Huge explosionனா ஒரு பெரிய வெடிப்பு நடந்தது பத்தி சொல்றாங்க. Unimaginable in physical term. அந்த வெடிப்பு பெரிய வெடிப்புன்னு சொன்னோம் இல்லையா, என்ன வெடிப்பு, ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன்ஸ். அதை சொல்லவே முடியாது, இப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால வார்த்தைகளை சொல்ல முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. The universe expanded and hence the temperature came down. அப்ப என்ன ஆகுது, வெடிப்பு அப்படின்னா அங்க என்ன ஆகும், வெப்பம் நல்லா அதிகமா இருக்கும். அப்படியே கொஞ்ச நாள் ஆக என்ன ஆகுது, டெம்பரேச்சர் ஒரு குறைந்த நிலைக்கு மாறுது. அதனால ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் H2 and He formed sometime later. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா வெப்பம் தனிய அதுல இருந்து கொஞ்சம் ஹைட்ரஜனும் ஹீலியமும் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சது. The gas is condensed under gravitation and formed the galaxies of the present day universe. So அப்ப அது சுத்தி என்ன இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை சுத்தி இருக்க வாயுக்கள் சுருங்க ஆரம்பிச்சது. எதனால அப்படின்னா கிராவிடேஷன். சோ அதன் மூலமா அந்த யூனிவர்ஸ்ல சின்னதா கேலக்சிஸ், அதாவது இப்படி பெரிய வெடிப்பு ஏற்பட்டு இந்த மாதிரி இருந்தது, அதுல இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேலக்சிஸா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோலார் சிஸ்டம், நம்மளோட சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப் த மில்கி வே கேலக்சி, எர்த் வாஸ் சப்போஸ்ட் டு ஹாவ் பீன் ஃபார்ம்டு 4.5 மில்லியன் இயர்ஸ் பேக். இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம், நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. நம்ம எர்த் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மில்கி வே கேலக்சியில நம்ம சோலார் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. There was no atmosphere on the earth on early earth. ஃபர்ஸ்ட் அந்த வெடிச்சு துகள்களா விழுந்தது இல்லையா, அப்படி விழுறப்ப நம்மளோட எர்த்ல பார்த்தோம்னா அட்மாஸ்பியர்னு எந்த ஒரு எதுவுமே இல்ல. அப்புறம் என்ன நடந்தது, வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா ரிலீஸ்டு ஃப்ரம் த மோல்டன் மாஸ் கவர்ட் ஆன் த சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட எர்த்ல அதாவது சுத்தி பார்த்தோம்னா நல்லா நெருப்பு குழம்புகளா இருந்தது. இன்னமும் நம்ம பூமியோட உட்புறம் பயங்கரமான சூட்டோட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேல கொஞ்சம் கொஞ்சமா இந்த நெருப்போட இது குறைய ஹைட்ரஜன் உருவானது, ஹீலியம் உருவானது, அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு,
அதுக்கப்புறம் மீத்தேன் CH4, அப்புறம் வாட்டர் வேப்பர்னு சொல்லக்கூடிய H2O, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிச்சது. சோ உருவானதுக்கு அப்புறம் the UV rays from the sun broke up water into hydrogen and oxygen. நம்மளோட வாட்டர் வேப்பர்னு சொன்னோம் இல்லையா H2O, அந்த H2O மேல சூரியனிடமிருந்து வந்த அந்த ரேஸ் வந்து படுறப்ப என்ன ரேஸ்? UV ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரேஸ் படுறப்ப இது என்னவா மாறுச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜனா பிரிஞ்சிச்சு. அண்ட் லைட்டர் H2 எஸ்கேப்டு. என்ன லைட்டர் H2னா ஆக்சிஜனை கம்பேர் பண்றப்ப ஹைட்ரஜனோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ லைட்டர், அதனால அது எஸ்கேப் ஆயிடுச்சு. எஸ்கேப் ஆனா என்னது? கிரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் மேல போச்சு. ஆக்சிஜன் கம்பைன்டு வித் அமோனியா, அதாவது ஆக்சிஜன் O2 யாரு கூட கம்பைன் ஆச்சா? அமோனியா கூட NH3 கூட கம்பைன் ஆச்சு. அண்ட் மீத்தேன் CH4 டு ஃபார்ம் த வாட்டர். அப்ப ஆக்சிஜன் யாரு கூட கம்பைன் ஆகுது? ஆக்சிஜன் கம்பைன்டு வித் அமோனியா அண்ட் மீத்தேன் டு ஃபார்ம் வாட்டர். சோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து என்ன ஆகுது? வாட்டர் உருவாகுது. ஒண்ணும் இல்ல, ஹைட்ரஜன் இவங்க கிட்டயே H3 H4ன்னு இருக்கு. சோ அது யூவி ரேஸால பிளவுபடுறப்ப அந்த ஹைட்ரஜனை ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு நீரா மாற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மிச்சம் இருக்கிறது CO2வாவும் மாறுது அண்ட் அதர்ஸ். சோ இந்த மாதிரி ஆக்சிஜன் போய் அமோனியா கூடயும் மீத்தேன் கூடயும் போய் இணையறது மூலமா தான் வெவ்வேறு வாயுக்கள் நம்ம சொல்லுவோம். நம்மளோட அட்மாஸ்பியர்ல இருக்க கேசஸ் எல்லாம் வந்து சும்மா ஒரே ஒரு கேசஸ் இல்ல, அது வாயுக்களின் கலவை, மிக்சர் ஆஃப் கேசஸ் சொல்லுவோம். சோ அந்த மாதிரி மிக்சர் ஆஃப் கேசஸ் உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்சிஜன் தான். The ozone layer was formed. அதுக்கப்புறம் தான் ஓசோன் லேயர் ஃபார்ம்டு. உங்களுக்கே தெரியும் ஓசோனை O3ன்னு சொல்லுவோம். சோ நிறைய ஆக்சிஜன்லாம் 3 ஆக்சிஜன் ஒன்னு சேர்ந்து ஓசோன் சொல்லி மாறுச்சு. As it cooled, கொஞ்சம் கொஞ்சமா கூல் ஆத்தினோன்னு the water vapor fell as rain. சோ ரொம்ப நல்லா குளிர் அடிச்சு, குளிர்லாம் நல்லா இதானதுக்கு அப்புறம் வாட்டர் வேப்பர், அதாவது நீராவியா இருந்த நீர் துகள்கள் மேல நீர் வேப்பரா இருந்தப்ப அது மேல குளிர்ந்த காற்று அடிக்கிறப்போ அது தண்ணியா மாறி நம்ம பூமியோட சர்ஃபேஸ் மேல விழுந்துச்சு. அததான் நம்ம ரெயின்னு சொன்னோம். டு ஃபில் த டிப்ரெஷன்ஸ் அண்ட் டு ஃபார்ம் த ஓஷன்ஸ். அதாவது நம்ம பூமி நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்ல, அதாவது ரவுண்டா இருக்கும் அப்படின்ட்டு. அது எல்லாமே ஈக்குவலா இப்படி இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா வெடிக்கிறப்ப இந்த மாதிரி நிறைய பள்ளங்கள் அங்கங்களா விழுந்திருக்கும். சோ பெரிய பள்ளங்கள்ல விழுந்த தண்ணி, அதாவது ரெயின் தான் என்னவா மாறுச்சு? ஓசோன்ஸை உருவாக்குச்சு. அப்புறம் சின்ன பள்ளங்கள் நம்ம சொன்னோம் லேக்ஸ், ரிவர், இந்த மாதிரி எல்லாம் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. லைஃப் அப்பியர்டு 500 million years after the formation of the earth. அதாவது 4.5 பில்லியன் இயருக்கு முன்னாடி எர்த் உருவாயிருந்தாலும் அதுல உயிரினம் அப்படிங்கிறது எப்ப உருவானுச்சுன்னா வெறும் 500 மில்லியன் இயர்ஸ்க்கு அதுக்கப்புறம் தான். அதாவது பூமி உருவாகி 500 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஏன் அந்த 500 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா அந்த 500 மில்லியன் வருஷம் எதுக்காக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பூமியில ப்ராப்பரான தண்ணி, காற்று, இந்த சூரிய ஒளி அது எல்லாமே உருவாகிறதுக்கான அந்த ப்ராப்பர் டைமிங் அது எடுத்துக்கிச்சு. அப்ப அந்த கரெக்டா எல்லாமே ஆப்டிமம் லெவலுக்கு வந்தோடனே அது என்னவாயிடுச்சு? பயோஸ்பியர், உயிரினங்கள் வாழ தகுதியான ஒரு கிரகமா மாறுச்சு. சோ அதுக்கப்புறம் தான் யார் உருவானா? ஒரு ஆர்கானிசம் உருவானுச்சு. தட் இஸ் ஆல்மோஸ்ட் 4 பில்லியன் இயர்ஸ் பேக். டிட் லைஃப் கம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ்? Some scientists believe that it came from outside. Early Greek thinkers thought units of life called spores. அதாவது நம்ம லைஃப வந்து அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னா நம்ம பூமியை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா, அதாவது ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க போய் நம்மளால வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. சம் சயின்டிஸ்ட், சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உயிரினம் வந்து எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு அவுட் சைட்ல இருந்து வந்த உயிரினம் தான் முதல்ல நம்ம பூமியில இதாகி ஒரு வாழும் உயிரினமா மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்ப கிரேக்க சிந்தனையாளர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க என்ன அவங்களோட தாட் எண்ணம் என்ன அப்படின்னா யூனிட்ஸ் ஆஃப் லைஃப் கால்டு ஸ்போர்ஸ். அவங்க முதல்ல உருவான உயிரினத்தை ஸ்போர்ஸ் சொன்னாங்க. வேர் டிரான்ஸ்ஃபர்ட் டு டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் இன்க்ளூடிங் எர்த். அந்த ஸ்போர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஒவ்வொரு கிரகத்துக்கா போய் விழுந்தது. அதுல ஒரு கிரகம் நம்ம எர்த்தும் அப்படின்னு சொன்னாங்க. panspermia அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஸ்டில் a favorite idea for some astronomers. சில ஆஸ்ட்ரோனோமியர்ஸ், அதாவது வானியல் வல்லுநர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா panspermia அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அப்படின்னா என்ன? For a long time it was also believed
that life came out of decaying and rotting matter like straw, mud, etc. அதாவது வைக்கோல், சேறு இந்த மாதிரியான இடங்கள்ல அழுகுது இல்லையா, அந்த அழுகல்கள்ல இருந்துதான் யாரு வந்துதான் சொல்றாங்க அப்படின்னா உயிரினங்கள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லூயிஸ் பாஸ்டியர் by careful experimentation demonstrated that life comes only from pre-existing life. யாரு? லூயிஸ் பாஸ்டர். நம்ம இந்த வார்த்தையை இன்னொரு இடத்துல கேட்டிருப்போம். யாரு அப்படின்னா ருடோல்ஃப் விர்ச்சோ. ருடோல்ஃப் விர்ச்சோ என்ன சொல்லியிருப்பாருன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து தான் நியூ செல்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அவரோட கான்செப்ட் தான் இங்க லூயிஸ் பாஸ்டியர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருப்பாரு. ஒரு ஸ்வான் ஃபிளாஸ்க் எடுத்திருப்பாரு. அந்த ஃபிளாஸ்க்ல வந்து என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாரு அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு வாட்டர் கண்டென்ட் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இங்க ஓப்பன்ல இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகுது, ஹேர் வந்து இது கூட நல்லா கான்டாக்ட் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதுல சில உயிரினங்களை நம்மளால பார்க்க முடியும். இதுவே அந்த ஸ்வான் லேக்ல இருக்கிறத இங்க ஒரு பிளக் ஆஃப் காட்டனை வச்சு மூடிட்டோம் அப்படின்னா இங்க இருக்க தண்ணி எது கூடயும் கான்டாக்ட் இல்லை அப்படின்னா ரொம்ப நாள் ஆனாலும் அதுல எந்த ஒரு உயிரினங்களும் உயிர் வாழ்ந்திருக்காது அப்படின்றத எந்த ஒரு உயிரினங்களும் வாழ ஆரம்பிச்சிருக்காது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாரு. அதனால இவர் இதுல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா லூயிஸ் பாஸ்டரோட எக்ஸ்பெரிமெண்டேஷன் மூலமா லைஃப் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். அதுல இருந்து அதாவது காற்றுல இருக்க நுண்ணுயிரிகளோ ஏதோ ஒண்ணு அடித்து செல்லப்பட்டு அது இங்க இருக்க அதோட கண்டாமினேட் ஆகுது. சோ அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆகுது, எக்ஸிஸ்டிங் ஆகுது ஒரு புது லைஃப் அப்படின்னு சொல்றாரு. He showed that in the pre-sterilized flask life did not come from killed yeast while in the another flask open to the air. அதாவது ஒரு ஃபிளாஸ்கை வந்து நல்லா ஸ்டெரிலைசேஷன் பண்ணிக்கிறாரு. ஸ்டெரிலைசேஷனா நுண்ணுயிர் நீக்கம்னு சொல்லுவோம். அந்த ஃபிளாஸ்க்ல எந்த ஒரு கிருமி இல்லை. அதுல வந்துட்டு அவரோட எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கான ஒரு பொருள் எடுத்து போட்டுக்கிறாரு. இன்னொன்னுல பார்த்தோம் அப்படின்னா அதை மூடி வச்சிடறாரு. இன்னொரு ஃபிளாஸ்க்ல ஓப்பனா இருக்கு, அது கூட ஹேர் வந்து கான்டாக்ட்ல இருக்கு. ஸோ நியூ லிவிங் ஆர்கானிசம் அரோஸ் ஃப்ரம் கில்டு ஈஸ்ட். ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தியரி. அதாவது இப்ப லூயிஸ் பாஸ்டர் இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்க ஒரு மெட்டீரியல் வச்சிருந்தாருல அது ஒண்ணும் இல்ல கில்டு ஈஸ்ட். அது நுண்ணுயிர் அதாவது ஸ்டெரிலைசேஷன் பண்ண ஃபிளாஸ்க்ல மூடி வச்ச இடத்துல என்ன இல்ல ஒரு லைஃப் உருவாகல. இதுவே இந்த இடத்துல கில்டு ஈஸ்ட் தான் இருக்கு. பட் இந்த இடத்துல யாரு இருக்கா, ஹேரோட கான்டாக்ட் இருக்கிறப்போ இந்த கில்டு ஈஸ்ட்ல இருந்து ஒரு நியூ ஆர்கானிசம் உருவாகுது, அதாவது ஒரு உயிரி உருவாகுது அப்படின்னு சொல்றாரு. உயிர் வந்துருது அப்படின்னு அதை சொன்னது யாரு, லூயிஸ் பாஸ்டர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா the spontaneous generation. The spontaneous generation theory was dismissed once and for all. However, this is not the answer how the first life form came on the earth. அதாவது இங்க நம்ம ஸ்ட்ரான் மட்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் என்ன சொல்றாங்கன்னா தானாவே வந்திருக்கும். தானா அப்படின்றதுதான் ஸ்பான்டேனியஸ். தானாவே வந்துருச்சு, ஸ்பான்டேனியஸா அந்த உயிர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றத யாருமே இது வரைக்கும் அந்த தியரியை எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தா அப்படின்னா ஒஃபாரின் ஆஃப் ருஷ்யா அண்ட் ஹால்டின் ஆஃப் இங்கிலாந்து. இவங்க ரெண்டு பேரும் ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணாங்க that the first form of life could have come from pre-existing non-living organic molecules. ஆர்கானிக் அப்படின்னாவே அதுல கார்பன் இருக்கும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர்கானிக் அப்படின்னாவே அதுல என்ன இருக்கும், கார்பன் மாலிக்யூல்ஸ் இருக்கு. ஸோ இவங்களோட கான்செப்ட் என்ன, ஒஃபாரின் அண்ட் ஹால்டினோட கான்செப்ட் உயிரிகள் வந்துச்சு. எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ், ஏற்கனவே இருந்த உயிரற்ற பொருட்கள் அதாவது ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து உருவானது. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், RNA புரோட்டீன் சொல்லியிருக்காங்க. அண்ட் தட் ஃபார்மேஷன் ஆஃப் லைஃப் வாஸ் ப்ரொசீடட் பை கெமிக்கல் எவல்யூஷன். எதனால உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் எவல்யூஷனால உருவாகுது. இவங்க சொன்ன கான்செப்ட் எந்த எவல்யூஷனை சொல்றாங்க அப்படின்னா கெமிக்கல் எவல்யூஷனை சொல்றாங்க. தட் இஸ் formation of diverse organic molecules from inorganic constituents. அதாவது diverse organic molecules, organic moleculesல நம்ம எதுல இருந்து பெற முடியுமா, inorganic moleculesல இருந்து பெற முடியும். So the condition on the earth were high temperature, volcanic storms, reducing atmosphere containing யாருக்கா மீத்தேன், அமோனியா எக்ஸெட்ரா.
இவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்ப ஒஃபாரின் அண்ட் ஹால்டேன் சொன்னது கெமிக்கல் எவல்யூஷன், அது இவங்க சொன்னது நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து ஒரு உயிரினது உருவாகுது அப்படின்றத சொன்னாங்க. அடுத்து இன் 1953ல எஸ்எல் மில்லர் 1953ல எஸ்எல் மில்லர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட். அவர் கிரியேட் பண்ணாரு சிமிலர் கண்டிஷன் இந்த லேபோரட்டரி ஸ்கேல். அதாவது இப்ப யாரு சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஒஃபாரின் அண்ட் ஹால்டேனுங்கிறவங்க சொல்லிட்டாங்க என்னென்ன நம்ம பூமியில உயிரினங்கள் உருவானது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா உயிரற்ற ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ்ல இருந்து தான் உருவானுச்சு, ஒரு கெமிக்கல் எவல்யூஷன் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னத 1953ல மில்லர் அப்படின்றவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இத ஒரு லேபோரட்டரியில எடுத்து பண்ணி பார்த்திருக்காரு. 1953ல எஸ்எல் மில்லர், an American scientist, created similar conditions in the laboratory scale. He created electric discharge in a closed flask containing CH4, H2 ammonia and water vapor at 800 degrees Celsius. He observed formation of amino acids. In similar experiments, others observed formation of sugars, nitrogen bases, pigments and fats. அப்ப இவர் மில்லர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல், அதாவது எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் முதல்ல கொடுத்திருக்காரு. எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது என்ன, இது மில்லர் சொல்றது. இதுக்கு முன்னாடி யார் சொல்லிருப்பா, ஒஃபாரின் அண்ட் ஹால்டேன். அவங்க என்ன கண்டிஷன் சொன்னாங்க, மேல இருந்து பார்த்தோம்னா லைட்டனிங் வரும், வால்கானிக் ஸ்ட்ரோம்ஸ் ரெடியூசிங் அட்மாஸ்பியர். ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது லைட்டனிங், மின்னல் அடிக்கும் இல்லையா, ஸோ அந்த லைட்டனிங் குறிக்குது. அப்புறம் சூடு, இதன் மூலமா என்ன உருவாகும், ஹீட். அது என்ன சொல்லலாம் அப்படின்னா வால்கானிக் எருப்ஷன்ஸ் மூலமா வருது, வால்கானிக் எருப்ஷன். ஸோ வால்கானோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் நம்ம எர்லி எர்த் எப்படி இருந்ததோ அந்த கண்டிஷனை அந்த லேபோரட்டரியில ஒரு பிளாஸ்க்ல எடுத்துக்கிட்டாரு. அந்த பிளாஸ்க்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் கொடுக்குறாரு. ஆல்ரெடி அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா NH3 அதாவது அமோனியா, CH4 மீத்தேன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் வேப்பர் H2O, அதுக்கப்புறம் H2, இது எல்லாமே வச்சிருக்காரு. இப்ப கொடுக்கப்படுற எலக்ட்ரிக்கல் சார்ஜோட அளவு என்ன, அதன் மூலமா கிடைக்கிற ஹீட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 800 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற டெம்பரேச்சர்ல கிடைக்குது. சோ அந்த இடத்த உருவாக்கிட்டார். சோ இப்ப அப்சர்வ் பண்றப்ப அவருக்கு என்னெல்லாம் கிடைக்குதா அதன் மூலமா, ஃபார்மேஷன் ஆஃப் சுகர்ஸ், நைட்ரோஜினல் பேசஸ், பிக்மெண்ட்ஸ், ஃபேட், இதெல்லாமே கிடைக்குதா. சோ அனலைஸ் பண்றாரு. அனலைசிஸ் ஆஃப் meteorite content also revealed similar compound indicating that the similar process are occurring elsewhere in the space. அதே போல ஸ்பேஸ்ல போய் இதே மாதிரி பண்ணி பார்த்தாலும் அதுல என்ன அனலைஸ் பண்ணிருக்காங்க, இதே மாதிரி கண்டென்ட் அவங்களுக்கு கிடைக்கிறத அவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்க. With this limited evidences, the first part of the conjectured theory, that is chemical evolution, was more or less accepted. ஓகே நாங்க ஒத்துக்கிறோம், ஏன்னா எவிடன்ஸோட அவர் லேப்ல பண்ணி காட்டினால அவர் அதை ஒத்துக்கிட்டாங்க. We have no idea about how the first self-replicating metabolic capsule of the life arose. ஆனா இது வரைக்கும் ஓகே கெமிக்கல் எவல்யூஷனால உருவாகி இருக்கலாம் ஓகே, ஆனா இது வரைக்கும் வேற எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிப்ளிகேட்டிங் மெட்டபாலிக் கேப்சூல் எப்படி உருவாயிருக்கும், லைஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட் லைஃப் எப்படி உருவாயிருக்கும்னு இன்னும் தெரியல. The first non-cellular forms of the life could have originated 3 billion years back. ஒருவேளை அந்த நான் செல்லுலார், அதாவது ஒரு செல்லால் ஆனது யூனி செல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம். செல்லே இல்லாம இருக்கும் இல்லையா, அததான் நான் செல்லுலார்னு சொல்லுவோம். அந்த நான் செல்லுலார் முதல்ல ஒரு அந்த நான் செல்லுலார் எப்போ உருவாயிருக்குன்னா 3 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவாயிருக்கலாம். They would have been giant மாலிக்யூல்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டோம் அது செல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்னு RNA இல்ல புரோட்டீன் இல்ல பாலிசாக்கரைட்ஸ், இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். So these capsules reproduced their molecules perhaps நம்ம சொன்னா RNA இல்ல இந்த பாலிசாக்கரைட்ஸ், ஃபேட், இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். இது இன்னொரு RNA உருவாக்கிக்கும். அதே போல பாலிசாக்கரைட் இன்னொரு பாலிசாக்கரைட உருவாக்கும். The first cellular form of the life. இப்படி அது ஒரு செல்லா மாறி இருக்கும்.
did not possibly originate till about 2000 million years ago. அப்ப 20000 million years ago வரைக்கும் நம்ம எந்த ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசத்தையும் நம்ம பார்க்கல. These were probably single cells. அதுக்கப்புறம் உருவாகினவன் ஒரு செல் உயிரியா இருக்கலாம். All life forms were in water environment only. இவன் எங்க உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான், உருவாகி இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா நீர் சூழ்ந்த சூழ்நிலையில மட்டும்தான். So this version of biogenesis, அதாவது பயோனா உயிரி, ஜெனிசிஸ் உயிர் உருவாக்கம் அப்படிங்கிறது the first form of the life arose slowly through the evolutionary forces from non-living molecules is accepted by majority. So இதன் மூலமா என்ன ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பயோஜெனிசிஸ் உயிரி உருவாக்கம் அப்படிங்கிறது நான் லிவிங்ல இருந்து தான் உருவாயிருக்கும் பை எவல்யூஷனரி ஃபோர்சஸ் மூலமா. However, once formed, how the first cellular forms of life could have evolved into a complex biodiversity of today is the fascinating story that will be discussed below. Okay, இதெல்லாம் நடந்துதான் ஒரு செல் உயிரி உருவாயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, இதுல இருந்து எப்படி பல செல் மல்டி செல்லுலார் உருவானது மட்டும் இல்லாம காம்ப்ளெக்ஸான பயோடைவர்சிட்டியே உருவாயிருக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் கீழே எவல்யூஷனரி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்திருக்கிறது மில்லர் பண்ணி காமிச்சார் இல்லையா எக்ஸ்பிரிமெண்ட். அந்த எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி இருந்து அதோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன யூஸ் பண்ணிருப்பாரு அப்படிங்கறது தான் இங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அவர் யூஸ் பண்ண ஃபிளாஸ்க். இங்க டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மில்லர்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த ஃபிளாஸ்க்குள்ளதான் அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ரிலீஸ் பண்ணிருப்பாரு வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் மூலமா. சோ அப்ப அங்க என்ன இருக்கு, ஸ்பார்க் டிஸ்சார்ஜ் ஆகுது. சோ அது எவ்வளவு ஹீட்டை கொடுக்குது, டெம்பரேச்சர் கொடுக்குது அப்படின்னா 800 டிகிரி செல்சியஸ். அட் த சேம் டைம் இதுக்குள்ள அவர் என்ன வச்சிருக்காரு, CH4 மீத்தேன், அமோனியா, வாட்டர் வேப்பர் பிளஸ் ஹைட்ரஜன் இது எல்லாமே வச்சிருக்காரு. சோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இங்க பாயிலிங் வாட்டர் பாயில் ஆயிட்டே இருக்கு. இந்த இடத்துல வேக்யூம் பம்ப் ஒன்னு இருக்கு. சோ இங்க லிக்விட் வாட்டர் இன் டேப். இங்க இருக்க தண்ணி இங்க சூடாகிறப்ப என்ன ஆகும், வாட்டர் வேப்பரா இங்க கன்வெர்ட் ஆகும். இங்க தண்ணியில பட்டோம்னா இங்க நீரா மாறிடும். வாட்டர் அவுட், கண்டென்சர், வாட்டர் இன், வாட்டர் டிராப்லெட்ஸ், வாட்டர் கண்டெய்னிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சோ இங்க இருக்கிற ஒரு பயங்கரமான சூட்டால இங்க இருக்க வாயுக்கள் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். சோ எக்ஸ்பேண்ட் ஆகுறது இந்த இடத்துக்கு வரப்ப கண்டென்சேஷன் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல வாட்டர் இருக்கு. சோ கண்டென்சேஷன் ஆகுறப்ப இங்க அந்த டிராப்லெட்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல சேர்ந்துருது. சோ அதை நம்ம எடுத்து எக்ஸாமின் பண்றப்ப அதுல நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத அவர் சொன்னாரு. லைக் என்னது, RNA, பாலிசாக்கரைட்ஸ் இதெல்லாம் கிடைச்சிச்சு, ஃபேட் இதெல்லாம் கிடைச்சிச்சுன்ட்டு மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சாரு. இவர் காமிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா எவல்யூஷன் அப்படிங்கிறது நான் லிவிங்ல இருந்து தான் வந்தது அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க. சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக், லைஃப் ஃபார்ம்ஸ். நம்ம இத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதுல நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.